மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல், விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகள் வணிகம் என கற்றுள்ளோம். வணிகங்களின் நோக்கம் மனித தேவைக்குரிய பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து நுகர்வோரை திருப்தி செய்தல் மூலமாக லாபத்தை உச்சமாக்குதல் ஆகும். எவ்வளவு நல்ல தரமான பொருளை உற்பத்தி செய்தாலும் நுகர்வோரிடம் அது சென்றடையாவிடில் வணிகம் எந்த நோக்கத்தையும் அடைய முடியாது. தரமான பொருளை மலிவான விலையில் கொடுக்க ஆயத்தமாக இருந்தால் மட்டும் போதுமானதல்ல. அப்பொருளை நுகர்வோர் அறிய செய்ய வேண்டும். அதனை அவர்கள் நுகர தூண்ட வேண்டும். அப்போதுதான் வணிகத்தின் நோக்கமான நுகர்வோர் திருப்தியை இனங்காண முடியும். நுகர்வோர் தேவையை விருப்பங்களை இனங்கண்டு அதற்கான பொருள் சேவைகளை உற்பத்தி செய்து அதனை நுகர்வோர் அறிய செய்து அதனை அவர்கள் கொள்வன செய்ய அவர்கள் காலடிக்கு கிடைக்கச் செய்து நுகர்வுக்கு தூண்டி நுகர்வோர் திருப்தியை உச்சமாக்குகின்ற அத்தனை செயற்பாடுகளும் சந்தைப்படுத்தல் என இனங்காட்ட முடியும். இதற்கமைய நுகர்வோரின் தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருள்கள் சேவைகளை உருவாக்கி விநியோகிப்பதுடன் இணைந்த செயல்முறை ஒன்றே சந்தைப்படுத்தலாகும். உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்வதிலிருந்து அவற்றை நுகர்வோரது கைகளுக்கு கிடைக்கும் வரையில் மட்டுமன்றி விற்பனையின் பின்னர் சேவை வழங்கும் நடவடிக்கைகளும் சந்தைப்படுத்தலுக்குள் உள்ளடங்கும். மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக வருமானங்களுடன் கூடிய உற்பத்தி பொருள் ஒன்றை உற்பத்தி செய்து வழங்கும் செயல்முறையே சந்தைப்படுத்தல் எனப்படும். மனித தேவைகள் விருப்பங்களை மிகவும் சிறந்த முறையில் நிறைவு செய்யக்கூடியவாறு பொருள்கள் அல்லது சேவைகளை உருவாக்குதல், உருவாக்கப்பட்ட பொருள் அல்லது சேவைகளை நுகர்வோரிடம் கவர்ச்சிகரமான முறையில் அறிமுகப்படுத்துதல், நியாயமான விலையொன்றை குறித்தல், மிகவும் எளிமையானதும் பொருத்தமான முறையில் பொருள்கள் அல்லது சேவைகளை நுகர்வோனுக்கு வழங்குதல், பொருள்கள் அல்லது சேவைகள் தொடர்பாக நுகர்வோரின் அங்கீகாரத்தை பெறுதல், விற்பனையின் பின்னர் தேவையான வசதிகளை வழங்குதல் என்பன சந்தைப்படுத்தலாகும். ஏனெனில் நுகர்வோரது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதன் மூலமாகவே வணிகங்கள் வெற்றி அடைகின்றன. புதிய வாடிக்கையாளர்களை வணிகத்தின்பால் ஈர்த்துக் கொள்வது மட்டுமன்றி இப்போதுள்ள வாடிக்கையாளர்களை வணிகத்தோடு தக்க வைத்துக் கொள்வதற்கும் வணிகங்களுக்கு சந்தைப்படுத்தல் மிக முக்கியமாக இருக்கின்றது. இப்பொழுது இலக்கு சந்தை என்பது பற்றி பார்ப்போம். சந்தைப்படுத்தலின் போது சந்தை மிக முக்கியமான காரணி ஒன்றாகும். கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் சந்திக்கின்ற அல்லது தொடர்படும் எந்த ஒரு முறையும் சந்தை என அழைக்கப்படும். சந்தையானது பௌதிக இடம் ஒன்றாகவோ அல்லது வலையமைப்பினூடாக தொடர்புடன் சந்தர்ப்பம் ஒன்றாகவோ காட்ட முடியும். பாதணியொன்றை கொள்வன செய்ய ஒருவர் பாதணி கடைக்கு செல்லலாம். இன்று நவீன தொழில்நுட்பம் காரணமாக இப்போது வீட்டிலிருந்தவாறே பாதணி விற்பனையாளருடன் இலத்திரனியல் முறையில் தொடர்பை ஏற்படுத்தி அவரது அளவையும் தேவையையும் குறிப்பிட்டு கால அளவையும் தேவையையும் குறிப்பிட்டு வீட்டுக்கு பாதணியை வரவழைத்துக் கொள்ளலாம். கடைக்கு சென்று கொள்வனவு செய்கிறார் எனில் அது சந்தை இடமாகும். அங்கே நுகர்வோனும் விற்பனையாளனும் நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். வீட்டில் இருந்தவாறு இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தி வரவழைத்துக் கொள்ளும் போது நுகர்வோரும் விற்பனையாளரும் ஒரு இடத்தில் சந்திப்பதில்லை. இங்கு நுகர்வோரும் விற்பனையாளரும் தொடர்பு கொண்டு தேவையை நிறைவு செய்து கொள்வதால் இது சந்தை வழி என குறிப்பிடப்படுகிறது. நாடு முழுவதிலும் பாதணியை பயன்படுத்துகிறவர்களும் கொள்வனவாளர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கால் அளவுகளில் பல வேறுபாடுகள் உள்ளது. அவர்களுக்கான பாதணி தேவையில் வேறுபாடுகள் உள்ளன. அவர்களுடைய கொள்வனவு ஆற்றலில் வேறுபாடுகள் உண்டு. இவை அனைத்தையும் ஒரு விற்பனையாளரால் கருத்தில் கொள்ள முடியாது. அவர்கள் எல்லோருடைய தேவைகளையும் ஒரு பாதணி உற்பத்தியாளரால் பூர்த்தி செய்ய முடியாது. எனவே வணிகம் ஒன்று சந்தையில் உள்ள மொத்த நுகர்வோரிலிருந்து தன்னால் சிறந்த முறையில் திருப்தி செய்து கொள்ளக்கூடிய நுகர்வோர் குழுவை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். சிறு வயதினருக்கான பாதணி தேவையை பூர்த்தி செய்வதில்
ஒரு உற்பத்தியாளர் கவனம் செலுத்தலாம். மற்றொரு உற்பத்தியாளர் விளையாட்டு வீரர்களுக்கான பாதணி தேவையை பூர்த்தி செய்வதை தேர்ந்தெடுக்கலாம். மற்றொரு உற்பத்தியாளர் நீரிழிவு நோயாளர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான பாதணி தேவையை பூர்த்தி செய்து அதிக லாபம் பெற முடியும் என தீர்மானிக்கலாம். இவ்வாறு வணிகத்துக்கு மிகவும் கவர்ச்சிகரமாகவும் லாபத்தன்மையுடனும் திருப்திப்படுத்தக்கூடிய நுகர்வோர்களை உள்ளடக்கிய சந்தையை தெரிவு செய்து அந்த முயற்சியில் ஈடுபடலாம். இவ்வாறு ஒவ்வொரு உற்பத்தியாளரும் தெரிவு செய்து கொள்ளும் சந்தை பங்கு அவரவர் இலக்கு சந்தை என அழைக்கப்படும். அதாவது வணிகத்தினால் இனங்காணப்பட்ட தேவைகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கப்படும் நுகர்வோர் பிரிவினரை இலக்கு சந்தை என்பது குறிக்கும். அடுத்தது சந்தைப்படுத்தல் கலவை. ஒரு வணிகர் தான் உற்பத்தி செய்ய போகும் பொருளை அல்லது உற்பத்தியை தீர்மானிக்க வேண்டும். சந்தைப்படுத்தலுக்காக ஒரு இடத்தை தெரிவு செய்யலாம் அல்லது சந்தை வழியை தெரிவு செய்யலாம். அவர் தனது பொருளை அல்லது சேவையை சந்தைப்படுத்துவதற்கான நுகர்வோர் பிரிவை தெரிவு செய்து கொள்ளலாம். தனது உற்பத்தி பொருள் தொடர்பாக பொருளின் தரம், வடிவம், பொதி ஆகியவை பற்றி சிந்திக்க வேண்டும். தனது உற்பத்திகளுக்காக விலை தொடர்பாக பட்டியல் விலை, கழிவு, மேலதிக கொடுப்பனவுகள், கடன் நிபந்தனைகள், கொடுப்பனவு முறைகள் பற்றி சிந்திக்க வேண்டும். சந்தைப்படுத்தும் முறையை அல்லது இடத்தை தீர்மானிக்க வேண்டும். இடம் தொடர்பாக விநியோக இடம், இருப்பு வைக்கும் இடம், களஞ்சியப்படுத்தும் இடம், போக்குவரத்து பிரதேசம் போன்றவை பற்றி சிந்திக்க வேண்டும். தனது உற்பத்தி பொருள் தொடர்பாக நுகர்வோர் மனப்பாங்கை தூண்டும் கர்மத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நுகர்வோரை தூண்ட விளம்பரம், தனியார் விற்பனை, பொதுமக்கள் தொடர்பு, விற்பனை மேம்படுத்தல் என்பவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு உற்பத்தி பொருளின் தரம், விலை, சந்தைப்படுத்தும் இடம் அல்லது முறை, நுகர்வோரை தூண்டும் மேம்படுத்தல் ஆகியவை சந்தைப்படுத்தலில் முக்கிய கலவையாகும். சந்தைப்படுத்தல் நோக்கத்தினை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மாறிகளின் தொகுதியாக உற்பத்தி பொருள் ப்ராடக்ட், விலை பிரைஸ், மேம்படுத்தல் ப்ரமோஷன், இடம் பிளேஸ் என்பவை குறிப்பிடப்படுகின்றன. இவை எவ்வாறு அமைக்கப்படுகின்றதோ சந்தைப்படுத்தலும் அவ்வாறு அமையும் என்னும் கருத்தில் இவற்றை சந்தைப்படுத்தல் கலவை என குறிப்பிடுவர். ஆங்கிலத்தில் சந்தைப்படுத்தல் கலவையில் உள்ள உள்ளடக்கம் அல்லது சந்தைப்படுத்தல் கலவையின் மாறிகள் 4Ps என அழைக்கப்படும். அவை ஆவன: 1 உற்பத்தி பொருள் ப்ராடக்ட், 2 விலை பிரைஸ், 3 இடம் பிளேஸ், 4 மேம்படுத்தல் ப்ரமோஷன். உற்பத்தி பொருள் மனித தேவைகள், விருப்பங்களை நிறைவு செய்வதற்காக சந்தைக்கு முன்வைக்கப்படும் எந்த ஒன்றும் உற்பத்தி பொருள் என அழைக்கப்படும். இங்கு உற்பத்தி பொருள் என்பது பொருள், சேவைகள் என்பவை ஆகும். உங்களது தேவைகள், விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக இவை பயன்படுத்தப்படும் பல்வேறு பட்டவைகள் என சற்று சிந்தித்து பாருங்கள். உணவுப் பொருள், குடிபானங்கள், உடைகள், பாதணிகள், புத்தகங்கள், சஞ்சிகைகள், ஆசிரியரின் சேவை, வைத்தியர்களின் சேவை ஆகிய ஒவ்வொன்றும் உற்பத்தி பொருள் என கருதப்படும். பாதணியின் இலக்கு சந்தையில் பாதணியின் தரத்தை மாற்ற முடியும், குறைக்க முடியும். அது சந்தைப்படுத்தக்கூடிய அளவுகளை பாதிக்கும். விலை சந்தைப்படுத்தலில் யாதேனும் பொருளொன்றின் அல்லது சேவையொன்றின் சார்பாக நுகர்வோரால் விருப்பத்துடன் செலுத்துவதற்குரிய வருமானம் விலை என கருதப்படுகிறது. நுகர்வோர் உற்பத்தி பொருளொன்றை கொள்வனவு செய்யும் பொழுது முக்கியமான காரணியாக இருப்பது விலையாகும். அதேபோன்று சந்தைப்படுத்தல் கலவை மாறிகளுக்குள் வணிகத்துக்கு வருமானத்தை ஈட்டித் தருகின்ற ஒரே மாறியாக இருப்பதும் இவ்விலையாகும். நீரிழிவு நோயாளருக்குரிய பால்மா சந்தையில் விலையை எவ்வளவுக்கு அதிகரித்தாலும் கொள்வனவாளர் மாறும் போக்கு காண முடிவதில்லை. குழந்தைகளுக்கான ஆடைகளின் சந்தையும் அவ்வாறே. பெற்றோர் குழந்தைகள் மேல் கொள்ளும் பாசத்தால் விலை பற்றி சிந்திப்பது மிக குறைவாகும். விலையில் செய்யப்படும் மாற்றம் சந்தையில் அளவை பெருமளவு மாற்றும் என எதிர்பார்க்கலாம். இடம் மனித தேவை, விருப்பங்களை திருப்திப்படுத்த வேண்டுமாயின் நுகர்வோருக்கு தேவையான பல்வேறு உற்பத்தி பொருட்கள் அவர்களிடம் சென்றடைதல் வேண்டும். உற்பத்தி பொருட்களை நுகர்வோனுக்கு பெற்றுக் கொடுத்தலும் அதனுடன் தொடர்புட்ட கர்மங்களும் இடம் என அழைக்கப்படும். உற்பத்தி பொருளை நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு பல்வேறு முறைகளை பயன்படுத்த முடியும்.
நேரடி விநியோகம். உற்பத்தியாளரினால் நுகர்வோருக்கு உற்பத்தி பொருள் நேரடியாக விநியோகிக்கப்படும். இடைநடுவர்கள் மூலம் விநியோகம் செய்யப்படும். உற்பத்தியாளன் தன் உற்பத்தி பொருட்களை மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள் போன்ற இடைநடுவர்கள் மூலம் விற்பனை செய்யலாம். கூரியர் சேவை மூலம் நுகர்வோர் காலடிக்கு கொண்டு கொடுக்கலாம். மேம்படுத்தல். வணிகம் தனது விற்பனையை அதிகரிப்பதற்காக பல்வேறு உபாய முறைகளை பயன்படுத்துவதை நீங்கள் அறிவீர்கள். தனது உற்பத்தி பொருள் தொடர்பாக விளம்பர அறிவித்தல்களை பிரசுரித்தல், இலவசமாக மாதிரிகளை விநியோகித்தல், உற்பத்தி பொருட்களை அறிமுகப்படுத்துவதற்கு செயலமர்வுகளை நடாத்துதல், விளையாட்டு போட்டி, நாடகம், நடனம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கான அனுசரணை வழங்குதல் என்பன இவற்றுள் சிலவாகும். இவ்வாறு வணிகம் ஒன்று தனது விற்பனையை அதிகரித்துக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு உபாய முறைகள் மேம்படுத்தல் என அழைக்கப்படும்.